ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லோஷியம் நானும். இன்றைக்கி ஒரு சம்மர் ஸ்பெஷல் தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னா, கம்பு கேழ்வரகு வச்சு நம்ம கூழ் செய்யலாம். இந்த கூழ் சம்மருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் கூழுக்கு கம்பும் கேழ்வரகும் ஈக்குவல் அமௌண்ட் எடுத்து கழுவி காய வச்சு அரைச்சி எடுத்தாந்துட்டேன். அந்த மாவு வச்சு தான் நம்ம இப்போ கூழ் செய்ய போகிறோம். நான் இன்றைக்கி ரொம்ப கம்மியான குவான்டிட்டியில் செய்ய போகிறேன். நீங்கள் எவ்வளோ செய்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி மாவு அரிசியெல்லாம் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு கிண்ணம் எடுத்துக்கிட்டேன். அந்த கிண்ணத்தில் மெஷினில் கொடுத்து அரைச்சிருக்கேன். அந்த கம்பும் கேழ்வரகு 1 கப்பு எடுத்திருக்கேன். கம்பு கேழ்வரகு மாவு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்குங்க. இது கையிலேயே கரைச்சிக்கலாம். கொஞ்சம் கூட கட்டியாக இல்லாத கட்டியாக இல்லாத கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி ஒரு தோசை மாவு பதத்துக்கு நம்ம எடுத்துக்கலாம். தோசை மாவு பதத்துக்கு நல்லா கரைச்சிக்கலாம். இப்போ நான் கரைச்சி காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கணும். கரைச்சி நம்ம காலையில் கரைச்சி வச்சோன்னா ஈவினிங் செய்யலாம். இல்லைனா ஈவினிங் கரைச்சி வச்சிங்கன்னா காலையில் செய்யலாம். அந்த மாதிரி ஒரு 8 ஹவர்ஸ் ஆகுது. இது நல்லா மூடி வச்சு புளிக்க வைக்கணும் இந்த மாவை. இப்போது 8 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. மாவு நல்லா புளிச்சிருக்கும். மாவு புளிச்சிருக்கிறத பார்க்கலாம். மாவு நல்லா புளிச்சு மேலே நல்லா ஏடு கட்டின மாதிரி வந்திருக்கு. இந்த மாதிரி வந்தால் தான் நம்மளுக்கு கூழ் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கூழ் செய்கிறதுக்கு நான் ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் இப்போ 1 கப்பு எடுத்தோம் இல்லையா, அந்த 1 கப்பில் 1/4 கப் அளவுக்கு புழுங்கலரிசி நொய் எடுத்திருக்கேன். புழுங்கலரிசி நொய் இல்லைன்னா நீங்கள் அரிசி கூட எடுத்துக்கலாம். 1 கப்புக்கு 1/4 கப்பு நொய் எடுத்திருக்கேன். அந்த நொய்யை நல்லா கழுவி ஊற வச்சிடலாம். இதுவே நீங்கள் 1 கிலோ இல்லை 1/2 கிலோ அளவுக்கு நீங்கள் செய்கிறீங்கன்னா நீங்கள் அதில் பாதி அளவுக்கு நொய் எடுத்துக்குங்க. அப்போ தான் கூழ் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி வெயில் காலத்தில் ஏதாவது ஒரு கூழ் கண்டிப்பாக செஞ்சு குடிக்கணும். கேழ்வரகு கூழ் இல்லை கம்பு கூழ், இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் செஞ்சு குழந்தைங்களுக்கோ பெரியவங்க எல்லாருமே குடித்தோன்னா ரொம்ப நல்லது. இப்போ நல்ல தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சிடலாம். அதுக்கு முன்னாடி கூழ் செய்யறதுக்கு நல்ல ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த கேழ்வரகு மாவுலாம் நல்லா அடி பிடிக்கும். இந்த பாத்திரத்தில் 4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதிக்குது. இந்த டைமில் நம்ம வச்சுருக்க நொய்யை ஆட் பண்ணிடலாம். நொய் நல்லா வேகணும். ஒரு 90% கிட்ட வெந்தால் தான் கூழ் நல்லாயிருக்கும். இப்போ நொய் நல்லா வெந்துச்சு. ஒரு 85% வெந்திருக்கும். ஸோ நம்ம மாவு கரைச்சி ஊற்ற கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம வச்சுருக்க மாவு நல்லா கரைச்சிக்கலாம். மாவு நல்லா கரைச்சாச்சு. இப்போது இந்த நொய் நல்லா வெந்திருக்கு இல்லையா, அதில் கலக்கணும். ஒரு கையில் மாவையும் ஒரு கையில் இந்த கரண்டி வச்சு கலந்தால் தான் கட்டி இருக்காது. அதே போல் அடியும் பிடிக்காது. அதே போல் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். கலந்து விடாத நம்ம அப்படி ஊற்றிட்டோன்னா அது அடி பிடிச்சிக்கும். அதே மாதிரி கட்டியாக ஆகிடும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி மரக்கரண்டி வச்சு செஞ்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ மாவு கரைச்சி அந்த பாத்திரத்துலையும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றியாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸ் இது ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வைக்கணும். கேழ்வரகும் கம்பும் கொஞ்சம் வேக லேட் ஆகும். 20 மினிட்ஸ் இருக்கும். கூழ் நல்லா வேகிற வரைக்கும் கைவிடாத கலரிகிட்டே இருக்கணும். அப்போ தான் அடி பிடிக்காது. இந்த மாதிரி மேலே ஏடு கட்டி வரணும். அதுதான் அப்போ தான் நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். தண்ணியில் கையை வச்சுட்டு இந்த மாதிரி கரண்டியில் தொட்டு பார்த்தோன்னா
அது வந்து ஒட்டாது மாவு. அவ்வளோதான், நம்ம கூழ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம இன்றைக்கி நைட்டு வந்து இந்த கூழ் அப்படியே மூடி வச்சிட்டோன்னா மறுநாள் காலையில் எடுத்து கூழ் குடிக்க கரெக்டாக இருக்கும். கூழ் கொஞ்சம் சூடு ஆறின பிறகு நல்லா சரியான மூடி போட்டு மூடி வைங்க. மறுநாள் காலையில் எடுத்து பார்த்தோன்னா இந்த மாதிரி ஏடு கட்டி இருக்கும். அந்த ஏடு வேண்டான்னா எடுத்துருங்க, வேணும்னா அப்படியே வச்சுக்கோங்க. கொஞ்சமாக உப்பு, தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு தயிர், வெங்காயம் இது போட்டு கரைச்சிக்கலாம். தயிர் உங்களுக்கு நிறைய வேணுனாலும் சேர்த்துக்குங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். கூழ் வந்து கட்டியாக இருக்குது. ஸோ வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் குடிக்க முடியாது. ஸோ அதனால் கொஞ்சம் தண்ணியாகவே கரைங்க, அப்போ தான் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இப்போவும் கிராமத்துலலாம் கூழ் செஞ்சு தான் குடிப்பாங்க. அவங்க ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருப்பாங்க. நம்ம வந்து எப்போவாது தான் கூழ் செஞ்சு குடிப்போம். அதுவும் நம்ம ஸ்பெஷலாக இந்த சம்மருக்கு குடித்தோன்னா உடம்புக்கும் குளிர்ச்சி தரும். ரொம்ப ரொம்ப நல்லது, ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா கரைச்சி எடுத்தாச்சு. நம்ம கூழ் ரெடி ஆகிடுச்சு. இது கூட சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், மோர் மிளகாய், ஊறுகாய் அந்த மாதிரி வச்சு குடிச்சோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ரொம்ப ரொம்ப ஹெல்தி. இந்த சம்மருக்கு வந்து எல்லோரும் கூழ் காய்ச்சி குடித்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சூப்பரான கூழ் ரெடி. இது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை பாய். தேங்க்யூ.